வீடியோ 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களோட மீ பேமா 24, எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 24. அந்த நம்பர்ஸ் வந்து ரேஷியோ 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட விகிதம் வந்து 2:3. அவ்விரு எண்களோட கூடுதல் எண் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோலேருந்து நம்பருக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு காமன் டேர்மால் பெருக்கிக்கணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2:3. ஸோ இதை வந்து ஒரு நம்பருக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு காமன் டேர்மால் பெருக்கிக்கணும். எக்ஸால் பெருக்கணும்னா 2x 3xன்னு கிடைக்குது. இதுதான் வந்து நம்பர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிவன் நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 2x, 3xக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸு காமனாக இருக்குது. 2, 3, 2ஆல் போட்டோம்னா 1, 3, 3ஆல் போட்டோம்னா 1, 1. அப்போ எல்சிஎம் வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 × 3 × x. அப்போ 6xன்னு கிடைக்கிது. பட் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா, உங்களுக்கு 24ம் 6xம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 24/6. 2ஆல் போட்டிங்கன்னா 3 டைம், 2 2 போட்டிங்கன்னா 4 டைம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இரண்டு எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 2x, 3xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2xல் இந்த எக்ஸோட வேல்யூவை போட்டோம்னா 2 × 4 8. ஒரு நம்பரோட வேல்யூ வந்து 8. செகண்ட் நம்பர் வந்து 3xன்னு கொடுத்துருக்கோம். 3 × 4 12. அப்போ ரெண்டு நம்பர் வந்து 8, இன்னொரு நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பர் 8, செகண்ட் நம்பர் வந்து 12. அப்போ ரெண்டு எண்களோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 8 + 12 20. இதுதான் வந்து ஆன்சர். பாருங்கள், 20. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து அகெயின் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, மீப்போமா கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. மீப்போவா கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அதே சேம் மெத்தடை வந்து, ஆனால் இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து நம்பராக மாற்றினோம்னா ஒரு காமன் டேர்ம் எக்ஸால் பெருக்க சொல்லியிருக்கேன். அப்போ 2x 3x 5xன்னு கிடைக்கிது. நம்மளுக்கு இப்போ எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பரோட ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா 2 3 5. இதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸு. இதே எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே நம்ம பெருக்கணும்னா 2 × 3 × 5 × எக்ஸ் பண்ணோம்னா 30xன்னு வருது எல்சிஎம். பட் கொஷினில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30x வந்து 1200 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1200/30 போட்டோம்னா 40ன்னு வருது. எக்ஸோட வேல்யூ வந்து 40. நம்ம ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ தான் வந்து 40ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 40னா ஹெச்சிஎஃபோட வேல்யூவும் 40 தான். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 40. இதுதான் ஆன்சர். பாருங்கள். அடுத்த சம்மு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பிரஷன் கொடுத்து 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதோட மீப்போவா ஜிசிடி கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ம கொடுத்தா நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கணும். 40 48 64 இதுக்கு தனியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எக்ஸ்பிரஷனை வந்து தனியாக எடுத்து எழுதிக்கங்க. தனியாக எடுத்து எழுதிட்டு அதுக்கு வந்து தனியாக கண்டுபிடிக்கணும். நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா 2ஆல் போட்டிங்கன்னா 20 24 32. மறுபடியும் 2ஆல் போட்டால் 10 12 16. 2ஆல் போட்டால் 5 6 8. இதுக்கு மேலே ஹெச்சிஎஃப் போட முடியாது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 2 × 2 × 2 8. இது நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிறதுக்கு 2 ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3லேயுமே காமனாக இருக்கிற டேர்மை தான் நம்ம எழுதணும். 3லேயுமே காமன் டேர்மாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து லோயர் பவர் தான் எடுத்து எழுதணும். இதை ரெண்டையும் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காமன் டேர்ம், இந்த இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் எழுதலாம். இதில் 3லேயுமே ஒய் இருக்குது, 3லேயுமே இசட் இருக்குது. இது எழுதியாச்சு. அடுத்தது பவர் செக் பண்ணணும். லோயர் பவர் தான் போகணும். இதில் இந்த 3 டேர்ம்லேயும் இந்த 3 எக்ஸ்பிரஷன்லேயுமே எதுக்கு லோயர் பவராக இருக்குது, x² தான். அப்போ இங்கே போடணும். ஏன்னா 4 3 2 விட அதிகம். ஆனால் நம்ம லோயர் தான் எடுத்துக்கணும். அப்போ 2 போட்டாச்சு. அடுத்தது இங்கே 4 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. எது லோயர் பவர் கம்மியான வேல்யூ எது, 2. அப்போ 2 போட்டாச்சு. இசட் இப்படி கொடுத்து மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம்.
அப்போ 5 3 1 எது சின்னது 1. அப்போ இங்கே வந்து 1 போட்டுக்கணும். ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கா 8 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் 1 போட்டாலும் 1 தான், வெறும் இசட் போட்டாலும் 1 தான். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். அப்போ ஆன்சர் பாருங்கள் 8 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் இசட். சம் வந்து இது தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு ஜிசிடி கேட்டாங்கன்னா நம்பருக்கெலாம் வந்து தனியாக ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ப்ரெஷனுக்குனா தனியாக கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ப்ரெஷனுக்கு என்ன பண்ணணும்னா காமன் டேர்ம் 3 எக்ஸ்ப்ரெஷன்லேயே காமனாக இருக்கிற டேர்ம் எழுதிட்டு அதோட பவரில் வந்து எது கம்மியான வேல்யூ இருக்கோ அதை போடணும். அந்த மாதிரி போட்டோம்னா எல்சிஎம்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வரும். எல்லா டேர்முமே எடுத்துக்கலாம், பட் வந்து ஹையர் பவரை வந்து எடுத்துக்கணும். அது எல்சிஎம் வரப்போ நம்ம பார்க்கலாம். ஜிசிடிக்கு இதுதான் ஃபார்முலா. அடுத்த சம்மு இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மே. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்பொழுதுமே பாட்டம் டு டாப் கீழே இருந்து தான் மேலே போகணும். கீழே இருந்து சிம்பிளிஃபை பண்ணி மேலே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு லேடர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பார்க்கலாம். மேலே இருக்கிறதுல இங்கே கீழே இருக்கிறது இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இதோட வேல்யூ இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணி அடுத்தது ஹோலாக இது பண்ணணும். இது 2 டைம் பண்ணணும். இதை பண்ணி பார்க்கலாம். 3 4/5 இருக்குது. இதை பண்ணோன்னா 3 15 19/5 கிடைக்கும். ஸோ இந்த 19/5 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2 + 1/19/5 வரும். இந்த 5 மேலே போயிடும். அப்போ 2 + 5/19. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 19 × 2 + 5/19 பண்ணணும்னா 38 + 5/19 43/19 கிடைக்கும். அப்போ இங்கே மேலே இருக்கிற பார்ட்டுக்கு 43/19 கிடைக்குது. இப்போ கீழே இருக்கிறது பண்ணணும். கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு வர ஆன்சரை இதில் அப்ளை பண்ணி இதை பண்ணணும். இதை பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோலாக வந்து இதை பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கீழே இருக்கிறது பார்க்கலாமா? கீழே இருக்கிறது இது 1 + 1/4. அப்போ இதை பண்ணால் 1 நாள் 4 4 + 1 5/4 வருதுங்களா? இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 + 1/5/4. அப்போ இந்த 4 மேலே போயிடும். 3 + 4/5 கிடைக்கும். இதை பண்ணோம்னா 19/5 கிடைக்கும். 5 3 15 15 + 4 19/5 கிடைக்கும். ஸோ இந்த 19/5 கொண்டு வந்து இந்த ஹோல் பார்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 + 1/19/5. அந்த 5 மேலே போயிடும். 2 + 5/19. இதை பண்ணணும்னா மறுபடியும் 19 × 2 38 38 + 5 43/19 வருது. அப்போ கீழே ஹோலாக வந்து 43/19, மேலேயும் வந்து 43/19 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மேலேயும் 43/19, கீழேயும் 43/19. இதை கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1 வந்துடும். அடுத்த சம்மு ஏவோட வருமானம் பியோட வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. பியோட சேலரி வந்து எதுவுமே கொடுக்கல. ஏவோட வருமானம் தான் 25% குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 25% குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. பிஏ பற்றி அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசாதனால நம்மளே வந்து 100ன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். நம்மளே ஒரு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். 100 ரூபாயாக இருந்துச்சுன்னா இது 25% கம்மினா 25 ரூபாய் கம்மி, 100க்கு 25 ரூபாய் கம்மி. அப்போ 100லேருந்து 25 ரூபா போயிடுச்சுன்னா 75 ரூபாய். அப்போ ஏயோட வருமானம் 75 ரூபாய், பியோட வருமானம் வந்து 100 ரூபாய். இது ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியின் வருமானம் வந்து ஏயோட வருமானத்தை விட சதவீதத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எத்தனை அதிகம்னு கண்டுபிடிங்க, அப்புறம் சதவீதம் கண்டுபிடிச்சிருக்கோம். பியோட வருமானம் ஏயோட வருமானத்தை விட எத்தனை அதிகம், எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது 75 ரூபா வாங்குது, இது 100 ரூபா வாங்குது. அப்போ எவ்வளோ அதிகம்? இந்த 100 75 + 25ன்னு பிரிக்கலாம். அப்போ 75க்கு 75 ஈக்குவலாக இருக்குது. அதிகமாக எவ்வளோ இருக்குது? +25 இருக்குது. அப்போ 25 ரூபா பி வந்து அதிகமாக வாங்குது. என்ன? பி வந்து 25 ரூபாய் அதிகமாக வாங்குது, ஏ வந்து 75 ரூபா வாங்குது. இப்போ செகண்ட் இதுலேருந்து இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தேர்ட் என்ன பண்ணணும்? சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பியோட வருமானம் வந்து 25 ரூபா அதிகமாக இருக்குது, ஏயோட வருமானம் 75 ரூபா இருக்குது. இதற்கு சதவீதம் × 100 போடணும். இப்போ 1 25 25 3 25 75. அப்போ 100/3ன்னு வரும். இதை நம்ம எப்படி மாற்றலாம்?
100 போட்டுக்கங்க. 3 போட்டோன்னா 3 3 9, மீதி 1. இந்த 0 கீழே இறங்கிடுச்சுன்னா 10, மறுபடியும் 3 3 9, மீதி 1 இருக்கும். இப்போ இந்த மேலே இருக்க நம்பரை இப்படி போட்டுக்கணும். இது எப்படி வந்து கலப்பு பின்னமாக எழுதணும், மேலே இருக்கிற நம்பரை இங்கே போட்டுக்கணும், மீதி வர்றதை இங்கே போட்டுக்கணும், வகுபடும் எண்ணை கீழே போட்டுக்கணும். இப்போ 33 1/3%. ஆன்சர் பாருங்கள், 33 1/3%.